நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசத்தால் தமிழக அரசியலில் அனல் பறக்க தொடங்கியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் கடந்த அக்டோபர் 27 விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் முதல் அரசியல் மாநாடு நடத்தியது. அந்த மாநாட்டில் பேசிய த.வே.க. தலைவர் விஜய் பாஜக சித்தாந்த எதிரி என்றும் திமுக அரசியல் எதிரி என்றும் குறிப்பிட்டார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற குண்டையும் வீசியிருந்தார். திமுக பாஜக கட்சிகள் விஜய்க்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்து வருகின்றன. விசிக தலைவர் தொல் திருமாவளவனும் விஜய்க்கு எதிராக கூறியிருந்தார். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானும் விஜயை கடுமையாக விமர்சித்து வருகிறார். திமுகவும் விஜய் அரசியலை உன்னிப்பாக கவனித்து வருகிறது. டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ள அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் திருமாவளவன் மற்றும் விஜய் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. அதே சமயம் கட்சியை வலுப்படுத்துவதற்காக டிசம்பர் மாதம் முதலே விஜய் மண்டல வாரியாக விசிட் அடிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, உறுப்பினர் சேர்க்கை பணியை ஜெட் வேகத்தில் அக்கட்சியின் நிர்வாகிகள் தொடங்கி உள்ளனராம். தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர்கள் சேர்க்கைக்கு என தனி செயலியை நடிகர் விஜய் ஏற்கனவே அறிமுகப்படுத்தியிருந்தார். உறுப்பினர் சேர்க்கை தொடங்கப்பட்டதில் இருந்தே லட்சக்கணக்கான விஜய் ரசிகர்கள் அதில் இணைந்து வருவதாகவும் இதனால் த.வே.க. சர்வரே அடிக்கடி முடங்குவதாகவும் அக்கட்சியினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் மாவட்ட வாரியான சுற்றுப்பயணத்திற்கு முன்னர் ஆட்சி செய்த மற்றும் ஆட்சி செய்து வரும் கட்சிகளின் ஊழல் பட்டியலை தயார் செய்ய த.வே.க. தலைவர் விஜய் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. த.வே.க. மாநாட்டில் ஊழல்களை பற்றியும் ஆட்சி செய்து வரும் வந்த கட்சிகளை பற்றியும் பல்வேறு விமர்சனங்களையும் கருத்துக்களையும் விஜய் முன்வைத்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக அக்கட்சியின் ஆலோசனை கூட்டத்தில் எந்த கட்சியையும் கடுமையாக விமர்சிக்க வேண்டாம், கருத்தியல் ரீதியாக மட்டும் விமர்சிக்கும்படியும் பதிலளிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். திமுக அதிமுக கட்சியின் ஊழல்களை பற்றி பொதுமக்களிடம் பிரச்சாரத்தில் ஈடுபடும் முன்பு அதற்கான ஆதாரங்கள் நம்மிடம் இருக்க வேண்டும். அதன் பிறகே குற்றச்சாட்டுகளை முன்வைக்கலாம் என்று நிர்வாகிகளிடம் விஜய் ஆலோசனை தெரிவித்துள்ளதாக தெரிகிறது. மேலும் முடிந்தால் ஊழல் பட்டியலுடன் ஆளுநரை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தனியார் புலனாய்வு நிறுவனத்தின் உதவியோடு திமுக அதிமுக பிரமுகர்களின் ஊழல் பட்டியல் தயார் செய்யப்பட்டு வருகிறது. ஏற்கனவே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திமுகவின் ஊழல் பட்டியலை தயார் செய்து ஆளுநரை சந்தித்திருந்த நிலையில் அந்த சந்திப்பை தொடர்ந்து விஜயும் மாவட்ட பொறுப்பாளர்கள் வழக்கறிஞர்கள் உதவியுடன் தற்போது தீவிரமாக ஊழல் பட்டியலை தயார் செய்து வருகின்றார். இந்த ஊழல் பட்டியலை தயார் செய்த பின்னர் ஒவ்வொரு மாவட்டமாக பொறுப்பாளர்களை சந்தித்து கொள்கை விளக்க கூட்டம், பொதுக்கூட்டங்களில் 2 கட்சிகளின் ஊழல் குறித்து ஆதாரத்துடன் பொதுமக்களை சந்திக்க த.வே.க.வினர் முடிவெடுத்துள்ளதாகவும் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் இந்த ஊழல் பட்டியல் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற வகையில் இந்த பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.